டால்ஹவுஸ் டைரிஸ் அமித் அண்ட் ஸ்ரீரஞ்சனி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க. இப்படி ஒரு பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி என்னதான் இருக்கும் அப்படின்ட்டு பார்க்க. வெப் சீரிஸ் அப்படின்னாலே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க. எப்படின்னா நல்ல வெப் சீரிஸாக இருந்துச்சுன்னா ஒரு 2 எபிசோட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் மிச்சது வந்து நம்ம பார்க்குறதே தெரியாது. 10-20 எபிசோட் இருந்தாலும் சரி முடிச்சுட்டு தான் வெளில வருவோம். அப்படி ஒரு மேஜிக் பண்ணும் வெப் சீரிஸ் அப்படின்ட்டு. இந்த வெப் சீரிஸும் கிட்டத்தட்ட அதை பண்ணுச்சு அப்படின்னு வந்து சொல்லாங்க. ரைட்டிங் இது வந்து இந்த படம், இந்த வெப் சீரிஸ் வந்து ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்ரீரஞ்சனி அவங்க பண்ணியிருக்காங்க. பியூட்டி என்னன்னா பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி அப்படின்ட்டு ஒவ்வொரு எபிசோட்லையும் வருது. ஸோ கொஞ்சம் ஓகே இது எங்கே நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும் அப்படின்ட்டு வந்து யோசிக்க வைக்குது. இன்னொரு பக்கம் அமித் வந்து நம்ம நிறைய சீரியல் இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஆனால் எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா அவரோடது வந்து ஒரோட லிமிட் ஆயிருது. இதை தாண்டி ஒரு நடிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அந்த கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த வெப் சீரிஸ் மூலமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லாங்க. ஒரு மாதிரி வந்து ஒரு சோஷியோபேத், ஒரு சைக்கோபாத் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி ஒரு ரோல் அது அப்படியே வேவரியாக இருக்கும், நல்லாயிருக்கும், அப்புறம் மோசமாக போகும். ஒரு மாதிரி வந்து ரொம்ப க்ளீன்னஸ் கான்ஷியஸாக ஒரு கேரக்டரு, ரொம்ப ஒரு பயங்கர டாமினேட்டிங் கேரக்டர் அப்படின்ட்டு அந்த ரூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அந்த நடிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெஷர்டாக கரெக்டாக பண்ணால் மட்டுமே தான் அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கும்பலாங்கி நைட்ஸ் அப்படின்னு ஒரு படம் பார்த்தா அதில் வந்து இவர் வந்து ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார். அதை எனக்கு நிறைய இடத்துல வந்து ரிசம்பிள் பண்ணிச்சு. சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அமித் வந்து ரொம்ப மெச்சூரான ஒரு ரோல் இது. உண்மையாலுமே அவருக்கு வந்து நடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ ஸ்கோப்பு, அவர் எவ்வளோ ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறது வந்து இந்த வெப் சீரிஸ் மூலமாக வெளிக்கொண்டு வந்துட்டார். வாழ்த்துக்கள் அமித். அதுவும் அவர் காமிச்சிருக்கிற வேரியேஷன் அப்படிங்கிறது ஹாப்பியாக இருந்து அப்படி டோட்டல் அப்படி சைக்கோவாக அப்படி போகிற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே சர்ப்ரைஸாக இருக்குது. இப்படி ஒரு நல்ல நடிகர் இவர் ஏன் நிறைய யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆகட்டும், சினிமா துறையை சார்ந்தவங்க இந்த வெப் சீரிஸ் பார்த்துட்டு இவர் நல்லா நடித்தார் அப்படின்னா அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். கொடுத்தால் அவருக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சினிமாவுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நல்ல அதாவது வந்து ஒரு கதாபாத்திரங்கள் வெயிட்டான மீட்டி ரோல்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் வந்து குறைஞ்சிட்டே வர்றாங்க. கண்டிப்பாக அந்த அமித் வந்து அதை ஃபீல் பண்ணுவார் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கைங்க. டயலாக்ஸு, சினிமட்டோகிராஃபி எஸ்பெஷலாக அவ்வளோ அட்டகாசம் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெப் சீரிஸ் அப்படிங்கிறங்காட்டிக்கு நிறைய இண்டோர் போர்ஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் இதுவரை இண்டோர் மட்டுமே வந்து வைக்காமல் ஸ்கூல்ஸு, வெளியில் அவுட்டோர் நிறைய ட்ராவலும் வந்து இருக்குது. அதுங்காட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சீரியல், ஒரு நல்ல டீசன்ட் பட்ஜெட் சீரியலில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்பெண்டிங் இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி இந்த வெப் சீரிஸ் எடுத்துருக்கிற மாதிரி நமக்கு அந்த ஃப்ரேமில் வந்து தெரியுது. அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா வெப் சீரிஸ் அப்படின்னாலே நீ கஞ்சத்தனமாக ஒரு ரூம்குள்ளே போட்டு ஒரு 4 பேர்த்த வச்சு 2 ரூம்குள்ளே மாற்றி எடுத்து முடிச்சிருவாங்க. பட் அதுவுமே நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போல்லாம். ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் வந்து இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி டெடிக்கேட்டடாக நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம ரொம்ப வந்து சின்சியராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணதை நம்மளால் வந்து அந்த ஃப்ரேமில் வந்து பார்க்க முடியுது. அதுக்கு வந்து இந்த மொத்த டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள்ங்க. இதை தாண்டி வருகிற சின்ன கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா காயத்ரி ஜெயராம் அவங்களாம் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மாதிரி ஒரு சம்திங் அந்த இதெல்லாம் வராங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறது, அந்த கேரக்டர் எழுதுகிற விதம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக எழுதியிருக்கிறங்காட்டிக்கு நமக்கு உட்காந்து பார்க்குறதுக்கு போர் அடிக்காமல் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி வெப் சீரிஸில் வந்து தோணுங்க. அது நமக்கு தோணுது என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கியூரியாசிட்டி எழுது. அதுதான் இந்த வெப் சீரிஸோட வெற்றியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இதில் ஃபீமேல் லீடாக வந்து ஸ்ருதி ராமச்சந்திரன் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அமித்துக்கு எவ்வளோ, ஏன்னா அமித்தோட ரோலை வந்து கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற அவங்களோட ரோல் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிட்டு வந்து அவருடைய சைக்கோத்தனத்தை காட்டும்போது வந்து அதுக்கு பேலன்ஸ் பண்ணி இவங்களுடைய ஆக்டிங் இல்லை அப்படின்னா இவருடைய ரோல் வந்து ஹைலைட் ஆகாது. அதை அட்டகாசமாக வந்து பண்ணியிருக்காங்க ஸ்ருதி. அவ்வளோ பேலன்ஸ்டாக அந்த பிரச்சனைகள்லாம் தாங்கும்போது அவங்க பண்ணுகிற எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக சூப்பரான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக இவங்களும் அதே மாதிரி தான் ஒரு அட்டகாசமான ஒரு நடிகை. இவங்களையும் வந்து தமிழ் சினிமா எல்லா விதத்துலையும் யூஸ் பண்ணிக்கணும். நிறைய அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். இந்த மொத்த எபிசோடையும் ஹோல்டு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அமித் காரணமோ அதே அளவுக்கு ஸ்ருதியும் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இருவருக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணுங்க. மிர்ச்சி செந்தில் ஒரு அழகான மெஷர்டான ஒரு ரோலுங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வர்றாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட வந்து தேவையில்லாமல் வந்து ஓவர் டூ பண்ணாமல் ஒரு ரோல் மெஷர்டாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அமித் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி ஒரு ட்ரக் அடிக்ட் மாதிரி ஒரு கேரக்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வருங்க. ஒரு நிஜமாக ஒரு ட்ரக் அடிக்ட் எப்படி இருப்பாங்க அந்த லெவலில் வந்து நடிச்சிருக்காரு. அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ட்ராவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுதான் எல்லா ரோல்ஸுமேங்க ப்ராப்பராக டிஃபைன் பண்ணப்பட்ட ப்ராப்பராக எழுதப்பட்ட ரோல். அது போக அந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட் அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து நிறைய ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் எடுத்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுதுங்க. அதங்காட்டிக்கு நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக தெரியுது. அதுதான் இந்த வெப் சீரிஸோட ப்ளஸ் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேங்க.
மொத்தத்தில் ஒரு திருப்தியான வெப் சீரிஸ் பார்த்த எனக்கு ஒரு நிம்மதியோடு தான் வந்து நான் அதை 13 எபிசோடு பார்த்துட்டு வெளியில் வந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கும் அதே ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமே கிடையாதுங்க. வெப் சீரிஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக கூட பார்க்கலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கைங்க. இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.